ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சிக்கன் குழம்பு செய்ய சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை 9 கட் பண்ணிருக்கோம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சம் கசகசா இருக்கும். 1 கிலோ சிக்கனுக்கு அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துக்கிடலாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கிடுங்க, இல்லை வேணாம். இதுக்கு கூட 3 பச்சை மிளகு, 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதுக்கு கூட நாங்கள் வாங்கி வச்ச 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இந்த சிக்கனை சேர்த்துக்கிடலாம். நாங்கள் மண்சட்டியில் தான் செய்தோம். உங்களுக்கு மண்சட்டி பிடிச்சிருந்தா மண்சட்டியில் வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு மஞ்சள் சேர்த்தோன்னா, மஞ்சள் உப்பு சேர்ந்தா சீக்கிரமாக அது வெந்துடும். வைக்கலாம். இதுக்க கூட தயிர், இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை இதுக்க கூட சேர்த்து வேக விடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விடலாம். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிட்டு வரலாம். அரை முறை தேங்காய் எடுத்துருக்கோம். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்தோம்ல, அதில் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு குட்டி கல்பாசி, பாதி அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் கசகசா. இது எங்கள் வீட்டில் சேர்த்துறக்குன்னா மல்லிப்பொடி, மிளகு பொடி, சீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா. இதில் 1 ஸ்பூன் போடலாம். தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வந்து வெந்தது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேக போடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஆட்டி வச்ச மசாலா ஊற்றுறேன். வெங்காயம் அதுக்கு உப்பு போட்டோம், பத்தாது. இப்போ மசாலுக்கு தேவையான உப்பு போடணும். கொஞ்சம் மல்லி இலை சேர்க்கணும். இப்போ வெந்தாச்சு. இப்போ இறக்கி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரெட்டு கூட எங்கள் வீட்டில் பிரெட்டு கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.